பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் குடும்பமாக நாங்கள் எவ்ரி மந்த் நாங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ஆஃப் லேட்டாக கொஞ்ச நாள் வர முடியாத சூழ்நிலை. ஆனால் நாங்கள் ஆன்லைனில் ரெகுலராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் காட் அண்ட் சிஸ்டர் ஐயா ஃபேமிலிக்கு. ஏன்னா இந்த ஃபெசிலிட்டியை கொடுத்ததுக்கான ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ பேர் வர முடியாத சூழ்நிலை இதை பார்த்து எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக நாங்கள் இருக்கிறோம். என்ன விஷயம்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் அப்நார்மலாக வந்து போன வருஷம் நாங்கள் சில காரியங்களை ரொம்ப சுகவீனமாக என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க. பட் கர்த்தரோட பெரிதான கிருபை, அப்நார்மலாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் நார்மலாக மாற்றி இன்றைக்கு அவர், நான், என்னுடைய மாமியார், நாத்தனார், நாங்கள் 4 பேருமே நல்ல சுகபல ஜீவனோடு கூட இருக்கும்படிக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான சிஸ்டர் பவ்யா அவங்களுக்காகவும் ஜெஃப்ரி தம்பி வந்து நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அருமையாக பேசுவார். அவ்வளோ ஆறுதலாக அப்படியே மனசில் பதிக்கிற அளவுக்கு அந்த தம்பியை ஆண்டவர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா லாஸ்ட்டில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நாங்கள் நீல் டவுன் பண்ணி, பிகாஸ் தட் இஸ் வாட் வி பிலீவ். ஆண்டவரே, நீங்கள் நான் ஆன்லைனில் பார்த்தாலும் நான் இப்போ நீல் டவுன் பண்ணி ஜெபிக்கிறேன். ஐயா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட குடும்பத்தை பழிக்கணும்னு கர்த்தர் அதை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எத்தனையோ காரியங்கள் ஆகாது என்று சொன்ன காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ஆகச் செய்து இந்த மகள் சாட்சி சொல்ல தேவன் கிருபை செய்திருக்கிறார். அடுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியாக இங்கே வந்து பல அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு சைடில் கல் இருக்குன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா 2 பக்கமாக கல்லுக்குதுன்னு. ஆனாலும் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. 2 நாளில் செத்துருவாங்கன்னு சொன்னேன். ஆனாலும் எங்கள் அம்மா இன்னைக்கு 8 மாதமாக உயிரோடு இருந்து எங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி என் பிள்ளைங்க, என் கணவர் எல்லாமே சேர்ந்து ஊழியம் பண்ணுறோம். இந்த இடத்துல ஐயா ஒவ்வொரு மாதம் கொடுத்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் நிறைவேறிக்குது. கர்த்தர் நாமத்துக்கே கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவனே, பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பீர்கள். உங்களுடைய தொழிலிலே நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். உங்கள் ஊழியத்திலே நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்க சிரசில் இன்னைக்கு வச்சாச்சு. இந்த நிமிஷத்தில் இருந்த அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மனுவுருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை இந்த நிமிஷத்தில் இருந்து பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, பிரியமாயிருந்த கோரேஸ். ஆண்டவர் மேலே மிகவும் பிரியமாயிருந்த ஒரு புறஜாதி ராஜாவாகிய கோரேசுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஏசாயா 44:28 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இந்த கோரேஸ்? பெர்சியர்கள் என்கிற ஜனங்களை ஆளுகை செய்கிற ஒரு புற மார்க்கத்தில் உள்ள ராஜாதான் இந்த கோரேஸ். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் எந்த மார்க்கத்தையும் எந்த மதத்தையும் பார்த்து ஜனங்களை ஆசீர்வதித்து ராஜாவாக்குகிறவர்கள் அல்ல. ஆண்டவர் மேலே ஒரு மனுஷன் பிரியமாயிருந்தால் அவனை ஆண்டவர் ராஜாவாக்குவது அவருக்கு லேசான காரியம். இந்த கோரேஸ் ஒரு கிறிஸ்தவ ராஜா அல்ல, ஒரு கிறிஸ்தவ மனுஷன் அல்ல, ஒரு புற மார்க்கத்தில் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவன் கர்த்தரை மிகவும் நேசித்தான். ஆண்டவர் மேல் அவன் மிகவும் பிரியமாயிருந்தானாம். ஆண்டவருக்கு தெரியும், இவன் நான் என்னெல்லாம் செய்ய பிரியமாயிருக்கிறானோ அத்தனையும் இவன் செய்து முடிப்பான். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் அல்ல, மனுஷர்களை ஆளுகை செய்கிற ராஜா, மனுஷர்களை மேய்க்கிற மேய்ப்பன் ஆகிய ராஜாவன்.
என் ஆடுகளை அவன் மேய்ப்பான். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவன் என்னுடைய மேய்ப்பன். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவன் ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ராஜாவா இருந்தாலும் ஆண்டவர் அவனை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவனை ஒரு நல்ல மேய்ப்பனாக ஜனங்களுக்கு, அந்த பெர்சியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தாரை ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் தான் அவனை நல்ல மேய்ப்பனாக ஒரு ராஜாவாக வைத்திருக்கிறார். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல இந்த ராஜாவுடைய இருதயம் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு திரும்பும் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். எனவே தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ இந்த எருசலேமிலே போய் அப்படி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். ஆண்டவருக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவானாம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாய் இருந்தும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும் சொன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே மேய்ப்பர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள், ராஜாக்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்றைக்கும் கூலிக்காரர்களாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உன்னுடைய வறுமைக்கு பின்னே ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய சொன்னால் ஆண்டவர் விரும்பாத அருவருக்கிற ஏதோ ஒன்றை செய்து இன்னும் உன் வாழ்க்கையிலே நீ முன்னேறாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் அக்கறையுள்ள ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், கோரேஸ் எப்படி நான் செய்ய பிரியமாய் இருக்கிறதை எல்லாம் அவன் செய்து முடித்தானோ அதே போல இன்றைக்கு எனக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக்கொடும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதும் பிரியமுமாய் இருக்கிறது என்று சொன்னார். உடனடியாக அவன் எப்பொழுதும் ஆண்டவரை கிண்ணறம் வாசித்து துதிக்கிற மனிதனாயிருந்தான், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மனிதனாயிருந்தான். எனவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை மனுஷர்களை மேய்க்கிற பிள்ளையாக ஆண்டவர் மாற்றினார். மனுஷர்களை மேய்க்கிற ராஜாவாக, மனுஷர்களை ஆளுகை செய்கிற ராஜாவாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். காரணம், அவனுடைய ஜெபமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறீங்க? உனக்கு பிரியமானதையெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிற, ஆனா ஆண்டவருக்கு பிரியமானபடி அவருடைய சத்தியத்தின்படி நடக்க இன்றைக்கு ஜனங்கள் தயாரா இல்லை. ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ராஜா கூட சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்கிறானாம், நிறைவேற்றுகிறானாம். கன்சிடர் பண்ணுகிறேன்னு சொல்லல, நிறைவேற்றுகிறான். கோரேசை குறித்து ஆண்டவரை சொல்லுகிறார், நான் என்னெல்லாம் சொல்றேனோ எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுகிறவனாய் இருந்தபடியினாலே. ஏசாயா 45 முதல் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கவும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனது வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. நல்ல கவனிங்க, கோரேசுடைய வலது கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். ஆண்டவர் எந்த ஜாதி மதம் பார்க்காமல் எந்த ஒரு மனுஷனையும் அபிஷேகம் பண்ணும்படிக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்களை மாத்திரம் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குவதற்கு அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகவும் நேசித்தபடியினாலே, உன்னை பிரியமானவன் பிரியமானவள் என்று ஆண்டவர் அங்கீகரிக்கிறபடியினாலே, இன்றைக்கு நீங்கள் எந்த மதத்தாரா இருந்தாலும் மார்க்கத்தாரா இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுகிறபடியினாலே இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னுடைய தரித்திரமும் வறுமையும் வேதனையும் பஞ்சமும் பற்றாக்குறையும் கடனும் இன்றோடு மறைந்து போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஜனங்களை அவனுக்கு கீழே அழகாக அமைதியாக கீழ்ப்படுத்தி, ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக கொந்தளிக்காதபடிக்கு, ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாதபடிக்கு அவர்களை கீழ்ப்படுத்தி ஆண்டவர் வைத்தாராம். இன்றைக்கு யார் யாருடைய குடும்பத்திலே கலகம் மூட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கீழ்ப்படுத்துகிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே வைக்கிறார்.
யாரெல்லாம் குடும்பத்திலே புரளியை கிளப்பி விட்டு குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை கால்களுக்கு கீழே கீழ்ப்படுத்தும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை உண்மையிலே வைக்கிறார். ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக, உனக்கு விரோதமாய் கர்ஜித்துக் கொண்டு உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மனுஷருடைய திட்டங்களை அவிழ்த்து எறியும்படியாக. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இரவும் பகலும் பூட்டப்படாத கதவுகளை உனக்காக திறக்க விரும்புகிறார். அன்றைக்கு கோரேசுக்கு பூட்டப்படாத கதவு என்று சொல்லுகிறார். பூட்டப்படாத கதவு. இன்றைக்கு அநேகருக்கு வேலை வாசல் பூட்டப்படுகிறது, வருமானத்தின் வாசல் பூட்டப்படுகிறது, ஊழிய வாசல்கள் பூட்டப்படுகிறது, படிப்பு வாசல்கள் பூட்டப்படுகிறது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு மனுஷன் இருப்பானே, ஆனால் அவனுக்கு முன்பாக பூட்டப்படாத வேலை, பூட்டப்படாத ஊழியம், பூட்டப்படாத படிப்பு, பூட்டப்படாத வருமானங்கள். இன்றைக்கு பூட்டப்படாத வருமானங்களையும் பூட்டப்படாத ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மேலே வைக்க விரும்புகிறார். கோரேசுக்கு முன்பாக பூட்டப்படாத வாசல்கள் திறந்திருந்ததான். அது மட்டும் இல்ல, கையை பிடிச்சிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன் சென்று நான் கோணலானதை எல்லாம் செம்மையாக்க போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு முன்பாக கோணல் மாணலா இருக்கிற உன்னுடைய தொழிலை ஆண்டவர் நேராக்குவார். கோணல் மாணலா இருக்கிற உன்னுடைய சரீரத்தின் உறுப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு நேராக்குவார். ஏன்? கோணி போன உன்னுடைய மூக்கை கூட கர்த்தர் இன்றைக்கு நேராக்க முடியும். கோணி போன உன் கழுத்தை இன்றைக்கு ஆண்டவர் நேராக்க முடியும். கோணி போயிருக்கிற உன்னுடைய கால்களை ஆண்டவர் நேராக்க முடியும். கோணி போயிருக்கிற உன்னுடைய முதுகு தண்டை ஆண்டவர் நேராக்க முடியும். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவரை குறித்து அறியாத புறமார்க்கத்தில் உள்ள ஒரு ராஜாவாகிய கோரேசுக்கு முன்பாகவே கோணலானவைகளை ஆண்டவர் நேராக்கினார் என்றால் உனக்கு நேராக்க மாட்டாரா? கண்டிப்பாக நேராக்குவார். கோணல் மாணலான உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாய் நடக்கிற உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு நேராக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கோரேசின் மீது வைத்த அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஆண்டவர் வைக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கோணலானது என்னெல்லாம் இருக்குதோ, கரடு முரடு என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்கிறார். முரட்டாட்டம் நிறைந்த உன்னுடைய புருஷனை ஆண்டவர் இன்றைக்கு சரி செய்கிறதை காணப்போகிறாய். முரட்டாட்டம் நிறைந்த உன்னுடைய மருமகளை ஆண்டவர் இன்றைக்கு கண்ட்ரோல்ல எடுக்குகிறார். முரட்டாட்டம் நிறைந்த உன் மருமகனை இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கிறார், கீழ்ப்படுத்தி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றும்படி உங்கள் ஒவ்வொருவருக்காக பல தேவ தூதர்கள் உன் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் கிரியைகளை நடப்பித்து திரும்பியும் உறைந்த பனியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி அனுப்பின வேலையை முடித்து முளைகளை கிளம்ப பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மையிலும் உண்மை ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் காரியங்களை நடப்பித்து ஆண்டவரிடத்திலே திரும்பும். காரியங்களை நடப்பித்து திரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தைகள். கோரேசின் மீது இருந்த அபிஷேகம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் கோரேசை வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டார். கோரேசை வச்சு தான் நான் சர்ச்சு கட்ட போறேன். இடிந்து போன எருசலேமின் தேவாலயத்தை புற மார்க்கத்தில் உள்ள ராஜாவாகிய பெர்சியர்களுக்கு ராஜாவாய் இருக்கிற கோரேசை கொண்டு நான் கட்ட போகிறேன். ஆண்டவருடைய திட்டம். இன்றைக்கு கோரேசுக்காக ஆண்டவர் வாசல்களை திறந்தது போல உனக்கு திறக்க மாட்டாரா? அதே அதிகாரத்தினுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். இந்த கோரேஸ் ஒரு காலத்திலே ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு மனுஷன். ஆனாலும் அந்த நாட்களிலேயே ஆண்டவர் தான் அவனுக்கு பெயர் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இவ்வளவு நாளும் இயேசுவை குறித்து நீங்கள் அறியாதிருந்தாலும் உங்களுக்கு பெயர் சூட்டினது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
நீங்கள் அவரை அறியாதிருந்த நாட்களிலே உங்களுக்கு பெயர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். காரணம், அவன் தேவன் மேல் பிரியமாயிருக்கிறவன், சத்தியத்திற்கு கட்டுப்படுகிறவன். அவனுக்கு வேதாகமம் தெரியவில்லை, ஆனால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன் இந்த கோரேஸ். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன். மனசாட்சியிலே யார் உட்கார்ந்து பேசுகிறார்கள்? இந்த சத்திய வசனத்தை எழுதின ஆவியானவர் தான் மனசாட்சியிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரை ஒருபோதும் அவித்து போடாதிருங்கள், ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவனுக்கு வேதம் தெரியாதிருந்தது, ஆனால் வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய மனசாட்சிக்குள்ளே இருந்து பேசுகிற காரியத்தை மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய நாட்களை அவன் கழித்தபடியினாலே ஆண்டவர் அவன் அறியாதிருந்த நாட்களிலே அவனை செலக்ட் பண்ணி எடுத்தார். பிரியமானவன், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன். ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ணி அவனுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருந்த அத்தனை கதவுகளையும் ஆண்டவர் திறந்தார். அநேக பொக்கிஷங்கள் கண்களுக்கு முன்பாக அறைக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறார். அந்த அறைகள் வெண்கல கதவுனால மூடப்பட்டிருக்கிறது, இரும்பு தாழ்பால் போட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கோரேசுக்கு முன்பாக அது இருக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வெண்கல கதவுகளை உடைக்கவோ இரும்பு தாழ்பால்களை முறிக்கவோ கோரேசுக்கு முடியவில்லை. ஆனால் கோரேசை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், இதோ உனக்கு முன்பாக வாசல்கள் திறந்திருக்கும் என்று சொன்னவர் பூட்டியிருந்த அந்த வெண்கல கதவுகளை கோரேசுக்காக உடைத்தார். அதிலே தொங்கிக் கொண்டிருந்த இரும்பு பூட்டை ஆண்டவர் உடைத்தார். உனக்கு முன்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் என்கிற வெண்கல கதவுகள் இருக்கிறது, அநேக தடைகள் என்கிற பூட்டுகள் இருக்கிறது. இன்றைக்கு தடைகளாகிய வெண்கல கதவுகளையும் இரும்பு பூட்டுகளையும் ஆண்டவர் உடைக்கிறார். இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், இனி ஒருவனும் அதை மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் இனி அதை மேற்கொள்ள முடியாது. காரணம், கோரேசுக்காக பூட்டப்படாத வாசல்களை திறந்தவர் இன்றைக்கு பூட்டப்படாத வாசல்கள், பிடுங்கப்படாத வேலைகள், விட்டு போகாத செல்வங்கள், இழந்து போகாத உறவுகள், நிரந்தரமான செல்வங்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொன்னீர். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் வீழ்ந்து கிடந்த நிலைமையிலே என் பிள்ளைகள் வந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் வீழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே என் பிள்ளைகள் கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறார்கள். என் பிள்ளைகளை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார். உமக்கு பிரியமான பிள்ளைகள் அல்லவா, உமக்கு பிரியமான நேசகுமாரத்தி அல்லவா ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல் நீர் பிரியம் வைத்தபடியினால் என் பிள்ளைகளுக்காக உம்முடைய ஜீவனையே இந்த பூமியிலே கொடுத்தீரே. மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பீரோ? நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே, என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களே. நம்பினவர்களை கைவிடாத தெய்வமே, கோரேசனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ஒரு ராஜாவாய் இருந்தால் அவனுக்காக பூட்டப்படாத வாசல்களை திறந்த தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு பூட்டப்படாத வேலை வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வருமானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என் பிள்ளைகளுக்கு மூடாத வாசல்களை நீர் திறந்து தார். நிற்காத வருமானத்தை நீர் திறந்து தார். நிற்காத அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு நீர் திறந்து தார். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.